ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று மார்க்கெட் நல்லா மூவ் ஆச்சு. எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்கன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் மேலே தான் போச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் மார்க்கெட் இந்த மேலே தான் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அதனால் மேலே தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் நம்ம ட்ரேட் எடுத்து மினிமம் ப்ராஃபிட் பண்ணுறோம். என்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத லைவில் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் ஆனதும் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் எந்த டைரெக்ஷன் வேணாலும் மாறலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனதும் 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு டைரெக்ஷன் உங்களுக்கு கெஸ்ஸிங் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு எந்த டைரெக்ஷனோ அந்த டைரெக்ஷனில் எடுங்க. மினிமம் ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆயிருங்க. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் லைவ் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமேட்டு ட்ரேடும் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி மார்க்கெட் இருந்தது? காலையில் மேலே தான் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதில் 3000 ருபீஸை லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு புட் சைடு எடுத்து அதை ரெக்கவர் பண்ணிட்டேன். பட் இன்றைக்கி நானே ஓவர் ட்ரேடு தான். ஓகே, ஓவர் ட்ரேட் எடுக்கிறது தப்பு தான். பட் என்னோடய லாஸ் இன்றைக்கி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எடுத்தேன். நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது கரெக்டாக வரும் அப்படிங்கிற பட்சத்தில் எடுங்க. இப்படி மார்க்கெட் ஒரு டைரெக்ஷனில் போகும்போது நம்ம ஒரு டைரெக்ஷனில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் லாஸ் வரும். நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஓவரால் புட் சைடு தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படின்னு. வாங்க என்னோடய ட்ரேடை பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 ட்ரேட் பக்கம் எடுத்துட்டேன். கொஞ்சம் ப்ரோக்கரேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 700 பக்கம் வந்துடுச்சு. இன்றைக்கி ப்ராஃபிட்டே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடு தான் பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே ஒரு 70 பாயிண்ட் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். 70 பாயிண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் மறுபடியும் 20 பாயிண்ட்டை தான் ரெக்கவர் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். அதனால தான் கொஞ்சம் ட்ரேட் அதிகமாகிடுச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி ப்ரோக்கரேஜ் போக ப்ராஃபிட் 42 ரூபா ப்ராஃபிட்டில் தான். இன்றைக்கி ப்ராஃபிட் தான். ஏதோ கம்மியான ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ப்ராஃபிட்டில் இருக்கணும், அவ்வளோதான். நம்மளோட மணியை லூஸ் பண்ணல, அது முடிக்க நமக்கு வெற்றி தான். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.